ஹாய் நண்பா, சினிடா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற அந்த வீடியோ என்னென்னா, விடாமுயற்சி. நம்ம அஜித் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கிற படம் தான் விடாமுயற்சி. அந்த படத்தை பற்றின தான் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது என்னென்னா, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் ஃபைனல் ரிலீஸ் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. அது என்னென்னு தான் அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம சேனலில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ வேணுனாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த விடாமுயற்சி இது படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அந்த ஆசத் பைஜான் அந்த ஏரியாவில் தான் வந்து ஃபுல்லாக அது பாலைவனம். அந்த சைடு தான் ஷூட்டிங்லாம் நடந்து இந்த போஸ்டர்லாம் நம்ம பார்த்துருப்போம். மேலும் சில பல டீசர்ஸ், சில கேஸ்ட் அண்ட் க்ரூவோட பிக்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படக்கூட சைட்லேருந்து. படம் ஒரு 2 வருஷமாக ஷூட்டிங் போயிட்டு இருந்த படம்னு சொல்லலாம். ரொம்ப நாள் போயிட்டு இருந்த ஒரு படம்னு சொல்லலாம். ஃபேன் மத்திலேருந்து இந்த படம் எப்போ வரும்னு சொல்லி ரிலீஸாக பொங்கலுக்கு வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது நியூ இயர் அன்றைக்கி, பொங்கல் அன்றைக்கி கிடையாதுன்னு சொல்லி அந்த ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதா சொல்லி அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஃபேன்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அதெல்லாம் இப்போ இருந்தாலும் ஓவராலாக இந்த படம் ட்ரெய்லர் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்னோடய அனாலிசிஸ் சொல்ல போகிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த படம் பார்த்திங்கன்னா, விடாமுயற்சி படம் பார்த்திங்கன்னா 1997 வந்த பிரேக் டவுனுங்கிற மூவியோட அஃபிஷியல் ரீமேக்னே சொல்லலாம். இந்த ட்ரெய்லரையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ணி தான் சொல்ல போகிறேன். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் நடிச்சிருக்காங்க. அப்புறம் அர்ஜுனும் ரெஜினாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தப்ப அப்படி தான் தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேரும் ட்ரெய்லரை பார்த்துருப்போம். அவங்க 2 பேரும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிற மாதிரி அதில் தெரிஞ்சிச்சு. இல்லை அஜித் மற்றும் த்ரிஷா அவர்கள் வந்து அவங்க மேரேஜுக்கு அப்புறம் டூர் போகிற மாதிரி கதை வரும். அந்த கதைப்படி சொல்கிறேன், பிரேக் டவுன் கதைப்படி இவங்க டூர் போகிறப்போ இந்த அசத் பைச்சான்ங்கிற ஊரில் தான் அவங்க டூர் போகிறாங்க. அங்கே போகிற நேரத்தில் த்ரிஷா அவர்கள் மிஸ் ஆகி அதுக்கப்புறம் அஜித் அவர்கள் தேடுற மாதிரியும் அங்கே நடக்கிற ஒரு சில சம்பவங்கள், அதாவது அர்ஜுன் அப்புறம் ஆர்னவ் தான் வில்லன்னு நினைக்கிறேன். அங்கே நடக்கிறதையும் அவங்கள மாதிரி த்ரிஷா மாதிரி நிறைய பேர் மிஸ் ஆகிருக்கிறதையும் அஜித்தோட தெரிய வந்ததுக்கப்புறம் அது அஜித் அவங்களை காப்பாற்றுற த்ரிஷா அவர்களையோ இல்லை அவங்க கூட இருக்கிறவங்களோ, தமிழுக்கு மேபி மாற்றிருக்கலாம், த்ரிஷா அவர்களை மட்டும் காப்பாற்ற மாதிரி தான் கதைப்படி இருக்கும். ஆனால் தமிழுக்காக கூட இருக்க விஷயத்தை காப்பாற்ற மாதிரி கூட மேபி இருக்கலாம். அதை விடாமல் முயற்சி பண்ணி ஜெயிக்கிறனால அதை விடாமுயற்சின்னு கூட அந்த படத்துக்கான டைட்டில் கூட இருந்திருக்கும். அது ட்ரெய்லர் பார்க்குறப்ப பிரேக் டவுன் படத்தோட கதை மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்டோரின்னு சொல்கிறேன். இந்த கதை மட்டும் அந்த படத்தோட ஃபுல் கதையாக இருந்தால் படம் வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா விஷுவல் சரி, சினிமாட்டோகிராஃபர் சரி, அப்புறம் எல்லாம் ஹாலிவுட் தரத்தில் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்த லொக்கேஷனில் வேறு மாதிரி எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒருவேளை ஆர்னவ் அந்த ஒரு கார் சீன் கூட பார்த்துருப்பீங்க, முன்னாடி வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அஜித்தை கயிறில் கட்டி கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் ஆர்னவ், ஒருவேளை அதுலேருந்து தப்பிச்சு ஆர்னவை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் அந்த சீன்லாம் இருந்துச்சு. அதையும் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்ப தான் அது பிரேக் டவுன் படத்தோட மூவின்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னு சொல்லலாம். இது மேலும் நிறைய சஸ்பென்ஸ், கார் சேஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சிச்சு. அதெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த படம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா February 6, 2025, அதாவது அடுத்த மாதம் February 6 அன்றைக்கி தான் ரிலீஸுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் இது ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் லேட்டாக தான் ஆச்சு. ஆனால் இப்போ நான் கரெக்டான டைமில் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னு தெரில. ஆனால்
முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோலேருந்து சீக்கிரமாக பண்ண ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் கொஞ்சம் டிலே ஆச்சு. அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலேருந்து டைமுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். ஓவராலாக இந்த ட்ரெய்லர் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ் வேறு மாதிரி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அனிருத் பிஜிஎம் அந்த எண்டு ட்ரெய்லரில் ஒரு பிஜிஎம் வரும். அந்த பிஜிஎம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக மகிழ் திருமேனிகிட்டேருந்து ஒரு நல்ல படம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த பிரேக் டவுன் மூவி ஃபுல் மூவி அது 1997 வந்த படம். அது இப்போ 2025க்கு ஏற்ற மாதிரி எப்படி கதையை கொஞ்சம் மாற்றிருக்காருன்னு என்னன்னு தெரியல. ஒரு சில சீன் இவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக நடக்கிற கதை தான் இந்த படம். ஆக மொத்தம் இந்த படம் வேறு லெவலில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்க போகுதுன்னு எந்த சந்தேகமே இல்லை. இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விஷுவல்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, மியூசிக்கும் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஓவராலாக நீங்களே சொல்லுங்கள். இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்துச்சி, இந்த ட்ரெய்லரை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்போது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு செம்ம கொண்டாட்டம் தான் சொல்லலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பற்றி என்னெல்லாம் தோணுதுன்னு அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ட்ரெய்லர் ரிவ்யூ பண்ண மாதிரி வேறு எந்தெந்த வீடியோகள் சினிமா பற்றி வேணுனாலும் சொல்லுங்கள். அதை பற்றின வீடியோவும் நாங்கள் போடுறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சிந்தாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வேறு ஒரு புது கான்செப்ட் புது வீடியோவில் வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.